டேய், என்னடா பேசிட்டு இருக்க நீ? கர்ணா நம்ம உப்ப சாப்பிட்டு நம்ம வீட்டில் வளர்ந்தவன்டா. நம்மளை மீறி அவன் எதுவும் செய்ய மாட்டான். டேய் கர்ணா, பரவாயில்லடா. நீ ஒரு காரணத்தோட தான் முடியாதுன்னு சொல்லியிருக்க. தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. நான் அங்க சொன்னதுக்கு காரணம் அது எங்க அம்மாவோட தாலி. அதனாலதான் என்னால கழட்ட முடியாதுன்னு. அப்படி நான் கழட்டினா எங்க அம்மா என்ன மன்னிக்கவே மாட்டாங்க. டேய், அதான் ஏற்கனவே சொல்லிட்டியடா. ஓ அம்மாவும் ஏன் அம்மாவும் வேற வேறையா? வர்றா, நீ அங்க வச்சு சொன்னப்பவே எனக்கு புரிஞ்சிச்சுடா. கர்ணா, நீ அவன் பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காது. அவன் தெரியாம வார்த்தையை விட்டுட்டான். அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. திவாகரன் மேல எனக்கு என்ன வருத்தம்? சரிடா, நீ மார்க்கெட்டு போய் வசூல் எல்லாத்தையும் முடிச்சு வந்துரு. சரி. வர்ற, நீ சொல்றது சரிதான். ஆனா இப்போ அவங்க அம்மாவை காரணம் காட்டி நம்ம சொல்றது செய்ய மறுத்திருக்கான். இந்த நேரத்தில் அவனை இழுத்து பிடிச்சா ஒருவேளை அம்மா பாசன்னு சொல்லி நம்ம கையை விட்டு போயிடும். இது பெருசு பண்ணாம அவனை எப்படி நமக்கு சாதகமா வேலை செய்ய வைக்கிறதுன்னு யோசி. கூடவே அவன் அம்மா சென்டிமெண்ட்ல தான் தாலியை கழட்டாம இருந்தானா, இல்ல பொண்டாட்டி பாசமான ஒரு கண்ணு வச்சுக்கோ. எந்த வாயால தாலியை கழட்ட முடியாதுன்னு சொன்னானோ அதே வாயால நானே கழட்டுறேன்னு சொல்ல வைக்கிறதா சாமர்த்தியம். அப்படி அவன் செய்யணும்னா முதல்ல அவங்க 2 பேருக்குள்ள ஒரு வெறுப்பை நாம உண்டாக்கணும். இனிமே அவ கூட எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு அவனையே சொல்ல வைக்கணும். இதை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பண்ணணும். அப்படி அவங்கள 2 பேரையும் பிரிச்சாதான்டா நாம ஜெயிச்ச சந்தோஷம் கிடைக்கும். புரிஞ்சிருச்சு. இனிமே அந்த இந்து நம்ம வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாதுன்னு நம்ம எடுத்த முடிவை அவனையே எடுக்க வைக்கணும். இத்தனை காலமா நம்ம சொல்றதா அவனுக்கு வேதம் இருந்தா இல்லையா, இப்ப திரும்பவும் அவனை அதே மாதிரி நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலான்னு யோசி. அதை விட்டுட்டு கையில இருக்க பொக்கிஷத்தெல்லாம் சும்மா எடுத்து வீசிடக்கூடாது. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு அண்ணா. நீங்க புத்திசாலித்தனமா யோசிக்கிறவர்ண்ணே. நான் எப்பவுமே மொட்டத்தனமா யோசிச்சு பழகிட்டேன். இப்ப நான் தெளிவாயிட்டேன். இனிமே அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்கணும்னு நான் முடிவு பண்றேன். நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லண்ணா, இன்னைக்கு நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்ணா, கிருபா மாமா இந்து கழுத்துல இருந்து தாலியை கழட்ட சொன்னதோ எங்க நாம நினைச்சது நடக்காம போயிடுமோன்னு பதறிட்டேன். ஆனா அவங்க சொல்லியும் நீ அவ கழுத்துல இருந்து தாலியை கழட்டாம இருந்த பாத்தியா? நீ எங்கேயோ போயிட்ட கர்ணா. இருந்தாலும் இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருந்திருந்தா கழுத்துல கட்டின மாங்கல்யத்தை கழட்ட சொல்லியிருப்பாங்க. சரி, அதை விடு. நீ இன்னைக்கு முதல் தடவையா உங்க அண்ணனுங்க பேச்ச மீறி இருக்க கர்ணா. பொதுவா உன் அண்ணனுங்க குதியினா குதிப்ப, வெட்டுனா வெட்டுவ, தலையாட்டுனா ஆடிட்டே இருப்ப. ஆனா இன்னைக்கு முதல் தடவையா உங்க அண்ணனுங்க சொன்னதை எதிர்த்து நல்லது பக்கம் நின்னு இருக்க பாத்தியா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இப்படிதான் கர்ணா இருக்கணும். உன்கிட்ட இருக்கிற இந்த மாற்றம் கூட ஹிந்துவால தான் வந்திருக்கோன்னு எனக்கு தோணுது. இத அப்படியே மெயின்டைன் பண்ணு. ஒருவேளை நீங்க அங்க இந்து அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்கும்.
பாவம் அவங்க தனியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல இல்ல, கர்ணா பண்ணதுதான் சரி. அவன் இன்னைக்கு அவங்க பேச்ச கேட்காம இருந்ததுலயே அவங்க ரொம்ப கோவமா இருப்பாங்க. அதனால அவங்கள நீ ஒரேடியா எதிர்க்க கூடாது. இன்னைக்கு நீ இந்து பக்கம் நின்னது பெரிய விஷயம். இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் பிரிய மாட்டீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. கூடிய சீக்கிரமே இந்து இந்த வீட்டுக்கு திரும்பி வந்துருவா. ஆமாமா, இந்து அக்கா சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். அவங்க இல்லாம இது வீடு மாதிரியே தெரியல. ஏதோ லைப்ரரி மாதிரி அமைதியா இருக்கு. இங்க பாரு கர்ணா, இவ்ளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமா நீ இந்து கிட்ட இது வரைக்கும் நேரடியா பேசாம இருக்கிறது சரியில்லை. நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி 2 வார்த்தை பேசு. அவளை நேர்ல பாக்கும்போது நீ என்ன சொல்லணும்னு நினைச்சியோ அத போன்ல சொல்லு. பாவம் இந்துவும் வருத்தத்துல இருப்பால. நீ ஃபோன் பண்ணி பேசினா அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். என்ன தயங்குற? அப்போ இன்னும் அவன் மேல உனக்கு இருக்கிற கோவம் தனியில இல்ல? அவகிட்ட உனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல, அப்படிதான் இல்ல? அண்ணே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ பேசு. எதுக்கு தயங்குற?